Welcome to Simple Math. Topic Life Mathematics, worksheet number 9. First one, choose the best answer. First question. By selling a bicycle for rupees 2850, a shopkeeper gains 14% of its cost price. The cost price of the bicycle is ஒரு சைக்கிள் வந்து 2850க்கு செல் பண்ணுறாங்க, அதில் 14% ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ அப்போது அதோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் ஃபார்முலா தெரியும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ப்ராஃபிட் ஃபார்முலா, ஸோ 100 டிவைடட் பை 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ். ஸோ இப்போ இங்கே என்ன வரும், 100. ஸோ 100 ப்ளஸ் ப்ராஃபிட் 14 இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ, 2850. இதை சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே 114 வரும். ஸோ 114 நீங்கள் கேன்சல் பண்ணோன்னா இங்கே 2 டேபிள் பண்ணால் 57 வரும். நெக்ஸ்ட்டு 1425 கிடைக்கும். ஸோ 25 டைம்ஸ் வரும். ஸோ 100 இன்ட்டு 25 கிடைக்கும். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2500. ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2. இஃப் த ரேஷியோ ஆஃப் த செல்லிங் ப்ரைஸ் அண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 5:4, then the profit percentage is. ஸோ ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்குது செல்லிங் ப்ரைஸ், 4 வந்து என்னது காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இதில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ, ஸோ செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸ் சப்ராக்ட் பண்ணால் கிடைக்கும். ஸோ அப்போது இங்கே ரேஷியோன்றதால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எக்ஸ் வச்சுக்கணும். ஸோ 5x மைனஸ் 4x இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், 1x. ஸோ அப்போ என்ன வரும், ப்ராஃபிட் வந்து 1x டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 4x இன்ட்டு 100. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன வரும், இது எக்ஸ் கேன்சல் ஆகிடும். 4 1 டைம், இது 25 கிடைக்கும். ஸோ அப்போ 25%. ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். Next question number 3. A garment shop gives 10% discount for a particular dress material of a marked price rupees 220. Then the selling price of the material is. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ், அதோட மார்க் ப்ரைஸ் எவ்வளோ, 220. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணோம், டிஸ்கவுண்ட் ப்ரைஸ், ஸோ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் எவ்வளோன்றது கண்டுபிடிச்சி என்ன பண்ணோம், சப்ராக்ட் பண்ணோம். ஸோ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து என்ன, 10% இன்ட்டு, ஸோ 220 டிவைடட் பை, சாரி 220 வரும். அந்த 220 என்னது மார்க்கெட் ப்ரைஸ் ஆக்சுவலாக. ஸோ 10% டிவைடட் பை 100 எழுதணும். ஸோ 220. இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 0 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 5 2s are 10. இது 11 டைம்ஸ் வரும். இது 1 டைம் வரும், இது 2 டைம் வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 22 கிடைக்கும். இப்போது செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ மார்க்டு ப்ரைஸ்லேருந்து என்ன பண்ணும், டிஸ்கவுண்ட் சப்ராக்ட் பண்ணும். ஸோ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் 22. அப்போ மார்க்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ, 220 இங்கே கொடுத்துருக்காங்க. 220 மைனஸ் டிஸ்கவுண்ட் 22 போச்சுன்னா ரிமைனிங் rupees 198. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4. A medicine cost rupees 500, then 5% of its GST will be. ஸோ ஒரு மெடிசனோட காஸ்ட் வந்து எவ்வளோ, ₹500. அதோடது என்ன பண்ணுறோம், 5% என்னது ஜிஎஸ்டி. அப்போது 5% 5% டிவைடட் பை 100 எழுதலாம். ஸோ இப்போ இங்கே சிம்பிளிஃபை பண்ணால் இது 1 டைம், இது 5 டைம். ஸோ அப்போ என்ன வரும், ₹25. ஸோ ₹25 தான் என்னது 500க்கான 5% ஜிஎஸ்டி. ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். Question number 5. Prakash sold 2 bicycles of cost ₹2000 each. ஸோ 2 பைசைக்கிள், அதோட காஸ்ட் என்னது 2000. On one he made profit 5%. ஸோ ஒரு சைக்கிள் விற்கும்போது 5% ப்ராஃபிட். on the other loss 3%. அதர் சைக்கிள், அதாவது இன்னொரு சைக்கிள் விற்கும்போது 3% லாஸ் கிடைக்குது. ஃபைண்ட் இஸ் ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இது ரெண்டுத்துலேயும் ப்ராஃபிட்டாக லாஸான்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இது என்னவாக இருக்கும், ப்ராஃபிட் தான் இருக்கும். ஏன்னா இங்கே 5%, இங்கே 3%. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சைக்கிள் 1 பார்த்தீங்கன்னா அதோட செல்லிங் ப்ரைஸ் என்னது 2000.
அதாவது ஒரு சைக்கிளும் 2000 ருபீஸ். ஸோ 2000 ப்ளஸ் என்னது 5% ப்ராஃபிட். 5% ப்ராஃபிட் எவ்வளோக்கு? 2000க்கு. ஸோ அப்போ 2000 போட்டுங்க. இதே சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? 2100 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சைக்கிள் 2 வந்து 2000. இது பார்த்திங்கன்னா என்னது? 3% லாஸு. அப்போ என்ன வரும்? இங்கே வந்து என்ன வரும்? ப்ளஸ் வராது, நெகட்டிவ் சிம்பிள் வரும். ஸோ 3% இன்ட்டு 2000 இஸ் ஈக்குவல் டு, இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1940 கிடைக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 0404. ஸோ இப்போ 4040. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000, ஏன்னா ரெண்டு சைக்கிளும் ஆட் பண்ணால் 4000. செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ? 4040. ஸோ இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ? 40 rupees. ஏன்னா ருபீஸ் தான் கேட்டுறாங்க. ஸோ ப்ராஃபிட் ஆஃப் ₹40. ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். A ceiling fan was bought for ₹3000 and the expenses of ₹100 were made on its repairs. If a profit of 5% is made on it, then the selling price will be. So ceiling fan price வந்து எவ்வளோ? 3000. அதோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ பண்ணுறாங்க? ரிப்பேர் ஒர்க்கு 100 ருபீஸ் பண்ணுறாங்க. அப்போது 3100. ஸோ இங்கே இஃப் எ ப்ராஃபிட் ஆஃப் 5% இஸ் மேட் ஆன் இட், செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 5% என்னது? ப்ராஃபிட். ஸோ அப்போ ப்ராஃபிட் ஃபார்முலா எழுதணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு, ஸோ ப்ராஃபிட்டு டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ ப்ராஃபிட் வந்து எவ்வளோ? ஸோ ப்ராஃபிட் பர்சன்ட் வந்து பார்த்தா எவ்வளோ? 5%. ஸோ 5 இன்ட்டு ப்ராஃபிட் வந்து அப்படியே இந்த சைடு வச்சுக்கலாம். ஸோ சிபி வந்து இந்த பக்கம் வந்து 3100, இந்த 100 கீழே டிவைடில் வரும். ஸோ கேன்சல் பண்ணோன்னா 31 × 5, ஸோ 155. இப்போ ஆன்சர் என்னது? 3100ஓட 155 ஆட் பண்ணோம். ஸோ 3100 + 155, ஸோ 3255. Option D correct answer. Next question number 7. At Audi sale, Money bought a pair of shoes for ₹1890 at a discount of 10%. Find the marked price of that pair of shoes. ஸோ செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, மார்க்டு ப்ரைஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி டிஸ்கவுண்ட்டும் சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஸோ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 1890 இஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் நமக்கு என்னென்னு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ மைனஸ், ஸோ டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10%. ஸோ 10% இன்ட்டு, ஸோ நமக்கு எந்த அமௌண்ட்லேருந்து 10% தெரியாது, அதனால் அதுவும் எக்ஸ்ன்னு தான் வச்சுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? ஸோ எக்ஸு மைனஸ் 10 இன்ட்டு, ஸோ 10 இன்ட்டு எக்ஸு, ஸோ இல்லைனா 10 டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும். ஸோ 1/10x வரும். ஸோ எக்ஸ் மைனஸ் 1/10x. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 10x minus 1 divided by minus x divided by 10. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும்? 9x divided by 10. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரான்ஸ்போஸ் பண்ணலாம். ஸோ ட்ரான்ஸ்போஸ் பண்ணால் என்ன வரும்? ஏற்கனவே இங்கே 1890 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ 1890 இஸ் ஈக்குவல் டு 9x divided by 10. அப்போ நெக்ஸ்ட்டு 1890 இன்ட்டு 10 இஸ் ஈக்குவல் டு 9x. ஸோ இப்போது x இஸ் ஈக்குவல் டு 1890 இன்ட்டு 10 டிவைடட் பை 9. ஸோ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 2 10 ஸோ இப்போ 210 இன்ட்டு
10 மல்டிப்ளை பண்ணால் 2100. ஸோ எக்ஸ் வந்து என்னது, ஸோ மார்க்டு ப்ரைஸ் தான் நம்ம எக்ஸ்னு வச்சோம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னது, ஆப்ஷன் சி 2100. Next question number 8. If Uday got 10% loss by selling his TV for rupees 45,000, then he would have bought the TV for. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, உதய் வந்து 10% லாஸில் என்ன பண்ணுறாரு, டிவி சேல் பண்ணுறாரு. அப்போ அவர் எவ்வளோக்கு வாங்கியிருப்பாருன்றத கேட்குறாங்க. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ லாஸ் பர்சன்டேஜில் வரும். ஸோ 100 மைனஸ் லாஸ் percentage into SP. So 100 divided by 100 minus 10 வரும். So 100 minus 10 into selling price 45,000. So 100 divided by 90 into 45,000. So இப்போ இங்கே 10 cancel ஆகிடும். இது 1 times, இது 5 times. அப்போது 500 இருக்கும். 500 into 100 50,000. ஸோ இப்போ எவ்வளோக்கு ஒரு வாங்கியிருப்பார், 50,000க்கு வாங்கியிருக்காரு. ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ரோமன் ஷார்ட் ஆன்சர்ஸ் கொஷின்ஸ். கொஷின் நம்பர் 9. Rahul buys some electronic goods at the cost of rupees 8,000. He then sells these goods for rupees 10,500. He attained a profit of rupees 1,900. Then what would be the overhead expenses for the same? ஸோ 8,000க்கு வாங்கி 10,500க்கு சேல் பண்ணியிருக்காரு. அப்போது அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,500. அதில் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1,900. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், சப்ட்ராக்ட் பண்ணால் 59 போச்சா 600. ஸோ அப்போது தென் யூ டு ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ் is equal to rupees 600. இப்போ ஸ்டெப்ஸ் மெத்தடில் போட்டோன்னா என்ன வரும், காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 10,500 மைனஸ் இதில் ப்ராஃபிட் வந்து 1,900 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 8,600. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, செல்லிங் ப்ரைஸு ப்ளஸ் இந்த ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் தான் அதர் எக்ஸ்பென்சஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ அதர் எக்ஸ்பென்சஸ், ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 8,600 கிடச்சிருக்கு. ஸோ 8,600 இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, 8,000 ப்ளஸ் அதர் எக்ஸ்பென்சஸ் நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போது இதை இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 8,600 மைனஸ் 8,000 இஸ் ஈக்குவல் டு அதர் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 600. ஸோ அது ஷார்ட்கட்டு. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இது 600 ஆன்சர். அதர் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, 600. Next question number 10. At what cost a mobile phone of cost rupees 1,500 to be sold to gain 12% profit? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ, கெயின் வந்து எவ்வளோ, 12%. ஸோ 12 இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ராஃபிட் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தோன்னா எவ்வளோ, 1,500 இன்ட்டு 100. ஸோ என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு இப்போ 12 இன்ட்டு 1,500, இந்த 100 கீழே வரும். அப்போ என்ன வரும், இந்த 20 கேன்சல் ஆகிடும். அப்போ 12 இன்ட்டு 15 எவ்வளோ வரும், rupees 180. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன கிடைக்கும், ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் 1,500ஓட ப்ராஃபிட் எவ்வளோ, 180 rupees. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1,680. Question number 11. If CP of an article is rupees 5,800 and its SP selling price is rupees 4,640, then find the profit or loss percentage of what article? So இப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, காஸ்ட் ப்ரைஸ் rupees 5,800. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து என்ன, rupees 4,640. அப்போ செல்லிங் ப்ரைஸ் தான் என்னது,
அதிகமாக இருக்கும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் கிரேட்டர் தேன் காஸ்ட் ப்ரைஸ் கிரேட்டர் தேன் செல்லிங் ப்ரைஸ். அப்போது காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 5800, செல் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4640. அப்போ நமக்கு என்ன தான் இது கண்டிப்பாக லாஸ் தான். அப்போ 5800 மைனஸ் 4640 போடுறோம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 1160. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் ப்ராஃபிட் ஆர் லாஸ். அப்போ நமக்கு தெரியும் கண்டிப்பாக என்னது லாஸ் தான். ஏன்னா அடக்க விலையோட விற்பனை விலை என்னது கம்மியாக போயிருக்கு. ஸோ அப்போது லாஸ் பர்சன்டேஜ். ஸோ ஃபார்முலா லாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லாஸ் டிவைடட் பை CP into 100. ஸோ இப்போ லாஸ் பர்சன்டேஜ். ஸோ லாஸ் எவ்வளோ 1160 டிவைடட் பை CP எவ்வளோ 5800. ஸோ இங்கே எழுதுகிறேன் 1160 டிவைடட் பை 5800 இன்ட்டு 100. ஸோ அப்போது இது கேன்சல் ஆகிடும். இது 1 டைம், இது 2 டைம். ஸோ ரிமைனிங் 0 இருக்குது. அப்போது 20%. ஸோ லாஸ் எவ்வளோ அப்போது 20%. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 12. ஃபைண்ட் த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஐட்டம் இஸ் த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இஸ் 5% அண்ட் த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் இஸ் ₹135. ஸோ அப்போது மார்க்டு ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸு ப்ளஸ் செல்லிங் ப்ரைஸ். அப்போ என்ன வரும் ஸோ மார்க்டு ப்ரைஸ் வந்து 5% இன்ட்டு மார்க்டு ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 135. ஏன்னா அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 135. இப்போ என்ன பண்ண போகிறோம் ஸோ மார்க்டு ப்ரைஸ் இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ மார்க்டு ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா இது 5%, 5 டிவைட் பை 100 எழுதலாம். இன்ட்டு மார்க்டு ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ₹135. ஸோ இப்போ மார்க்டு ப்ரைஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 135 இன்ட்டு 100, இது 5 கீழே வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் இது 1 டைம்ஸ், இது 20 டைம்ஸ். ஸோ 135 இன்ட்டு 20 ₹2700. So 13th question. Akila purchased a dress for ₹4,480 including 12% GST. Find the price of the dress before GST was added. So ₹4,480 என்னது including tax எவ்வளோ 12%. ஸோ அப்போ 12% 12 divided by 100 எழுதலாம் is equal to. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 537.6 கிடைக்கும். அப்போது ப்ரைஸ் பிஃபோர் ஜிஎஸ்டி இஸ் ஆடட் 4480 மைனஸ் 537.6. அப்போ அது என்னது காஸ்ட் ப்ரைஸு 3942.4 rupees. Next question number 14. Murugan bought an item of cost price ₹12,000 with 30% seasonal discount which comes under 18% GST. Find the amount he paid. So cost price எவ்வளோ 12,000. ஸோ ஃபஸ்ட்டு 30% சீசனல் டிஸ்கவுண்ட் தராங்க. அப்போது பார்த்தீங்கன்னா 12,000க்கு 30% என்னோட 30%க்கு 30% எழுதலாம். அப்போ டிவைடட் பை 100. அப்போது இதுக்கு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும் 3600. இப்போது செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ 12,000லேருந்து 3600 என்ன பண்ணுறோம் சப்ட்ராக்ட் பண்ணுறோம் ப்ளஸ் ஜிஎஸ்டி. அப்போது 8400 கிடைக்கும் சப்ட்ராக்ட் பண்ணால் ப்ளஸ் ஜிஎஸ்டியோட 18%. ஸோ அப்போது 18% இன்ட்டு எவ்வளோக்கு போகணும் 8400. ஸோ 8400. ஸோ 8400 ப்ளஸ் இந்த 18% 8400 சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 1512 கிடைக்கும். ஸோ இப்போ ஆட் பண்ணால் ₹9,912.
அப்போ டோட்டலாக பே பண்ணது எவ்வளோ 9912 rupees. இது வந்து என்னது டிஸ்கவுண்ட் ப்ரைஸு. ஸோ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் 3600. ஸோ 12,000லேருந்து 3600 சப்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் 8400க்கு ஜிஎஸ்டி 18% ஃபைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவங்க பே பண்ண அமௌண்ட்டு ஜிஎஸ்டியோட 9912. ஸோ கொஷின் நம்பர் 15. An article is sold by 2 buying options such as, ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் 30% டிஸ்கவுண்ட், செகண்ட் வந்து 20% டிஸ்கவுண்ட் அண்டு 10% கண்டினியூஸ் டிஸ்கவுண்ட். அப்போது இது 30% டிஸ்கவுண்ட்டு, இது 20%க்கு அப்புறம் 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறது எது வந்து சூட்டபிள் கஸ்டமருக்கு எது ப்ராஃபிட்டாக இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போது ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 30% வந்து என்னது டிஸ்கவுண்ட். ஸோ 30 டிவைடட் பை 100 அமௌண்ட் எவ்வளோ 24,000. அப்போ நம்ம இது சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் 7,200. இப்போ செகண்ட் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு 20% என்னது ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் என்னது 20% செக் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ 20% 20 டிவைடட் பை 100 எழுதலாம் இன்ட்டு 24,000. ஸோ இப்போ திரும்ப என்ன பண்ணுறோம் இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 4,800. ஸோ மார்க்டு ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ₹24,000 மைனஸ் 4,800. அப்போ என்ன கிடைக்கும் 19,200. ஸோ இப்போ 19,200. இப்போது செகண்ட் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கிற அமௌண்ட்லேருந்து தான் என்ன பண்ணோம் செகண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணோம். ஸோ செகண்ட் டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு இது எவ்வளோ 10% டிஸ்கவுண்ட் தரணும். அப்போது 10 டிவைடட் பை 100 இன்ட்டு அமௌண்ட் எவ்வளோ 19,200க்கு. ஸோ 19,200. இப்போ திரும்பவும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 4,000. சாரி இதை சிம்பிளிஃபை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் 1920 கிடைக்கும். ஸோ 1920. ஸோ டோட்டல் டிஸ்கவுண்ட் எவ்வளோ 4,800. அதுக்கப்புறம் செகண்ட் டிஸ்கவுண்ட் 1,920. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6,720. ஸோ இப்போ 30% டிஸ்கவுண்ட்டு என்னது டிஸ்கவுண்ட் இஸ் பெட்டர். ஸோ இப்போது செகண்ட் ஆப்ஷன்ஸ் தான் என்னது ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. சாரி செகண்ட் ஆப்ஷனில் ஸோ ஃபஸ்ட் 30% ஃபஸ்ட்டு கிடச்சது தான் என்னது 7,200 தான் ப்ராஃபிட்டபுள். 7,200 டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷன்ஸில் இருக்கிறது 6,720 தான் கிடைக்குது. அப்போ எது பெட்டர்னா 30% டிஸ்கவுண்ட் இஸ் பெட்டர். கொஷின் நம்பர் 16. Valan sells a bicycle for ₹1,900 and is lost 5% of his cost price. If he wants to gain 15% profit, then find the new selling price. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்னது 100 டிவைடட் பை he wants to gain, அதனால் என்னது இது ஃபஸ்ட்டு 15% வரும். அப்போது 100 மைனஸ் 5% வரணும். 100 மைனஸ் 5%. ஸோ ஃபஸ்ட்டு லாஸ் எடுத்துக்கிறோம். லாஸ் எடுத்துட்டா அப்போது இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ் is equal to 100 divided by 95 into selling price எவ்வளோ 1,900. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா ₹2,000. ஸோ நெக்ஸ்ட்டு 15% ப்ராஃபிட்டு. அப்போது என்ன பண்ணுறோம் 50% to get to 50% profit is equal to 15% into 2,000. ஸோ 15% இது என்னன்னு எழுதிக்கலாம் 15 டிவைடட் பை இது எரேஸ் பண்ணிவிடுங்க 100. அப்போது சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு 300 கிடைக்கும். அப்போது he wants to sell 2,000 plus 300 2,300. இப்போ நியூ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ 2,300.